தேனி பாராளுமன்றத்தில் உங்களோட தேர்தல் வியூகம் இந்த மாதிரி வகுத்துருக்கீங்க? நாங்கள் தேர்தல் பணியானது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக துவங்கிட்டோம். பூத்து கமிட்டி போடுறது, அதே மாதிரி மத்திய அரசு திட்டம் மூலியமாக பயன்பெற்ற அந்த பயனாளிகளை சந்திப்பது, புதிய வாக்காளர்களை முதல் டைம் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை சந்திப்பது, நேற்றைய முந்தின தினம் கூட பெண்களை சந்திக்கக்கூடிய சக்தி வந்தனம் என்ற நிகழ்ச்சி மூலியமாக பெண்களை சந்திக்கிறது, சமுதாய தலைவர்களை சந்திக்கிறது, நிறைய அறிவுஜீவிகளை சந்தித்து அவர்கள் மூலியமாக இன்றைக்கி நாடு எந்த அளவில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பொதுப்படையான கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடியவர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அவர்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய அளவில் கட்டமைச்சிருக்கோம். இதில் கூடுதல் என்னான்னு சொன்னால், நிறைய இடங்களில் புதிய வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்த்து அதன் மூலியமாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை பெற்றவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் திட்டத்தில் விடுபட்டவர்களாக இணைக்கக்கூடிய அளவில் நாம் அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றது. நம்மளுடைய ஒற்றை இலக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய அனைத்து விதமான தேர்தல் கண்ணோட்டங்களும் கடைப்பிடிக்கப்பட்டு அதை கணக்கச்சிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேலை திட்ட நடைமுறை எங்களை முழு பலத்தோடு வெற்றி பெற செய்யும் அளவிற்கு எங்களை உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட கொள்கையா இந்த மது விலக்கை அவங்க ஆரம்பத்திலேருந்து அந்த கொள்கையை கையில் வச்சுருக்காங்க. இப்போ கூட கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாக உருவாகுறாங்க, அதனால் நாங்கள் வந்துட்டோம்னா டாஸ்மாக்லாம் மூடிடுவோம் இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. இதை பற்றின உங்களோட பார்வைகள்? கடந்த தேர்தல் பரப்புரையில் மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி அவங்க செல்லும் இடமெல்லாம் தமிழ்நாடு என்பது இந்த டாஸ்மார்க் மூலியமாக இளம் விதவைகளை முதலிடம் பெற்ற மாநிலமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் மதுக்கடைகளாக இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் மதுவிலக்கு அமுல்படுத்தும் சொல்லி தான் வாக்கு சேகரித்தாங்க. என்ன நடந்தது? அதற்கு நேர் எதிர்மாறாக நடந்துச்சு. அதிக எண்ணிக்கையில் கடையை கூட்டினாங்க. ஏற்கனவே சட்ட ரீதியாக கோர்ட்டு வழங்கிய அந்த தீர்ப்பில் முக்கிய சாலைகளில் கடை இருக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அதை விதிவிலக்காக எடுத்துவிட்டு அந்த இடத்துல கடையை அமைப்பதற்கான வாய்ப்பு அளித்தாங்க. நேரடியாக மதுக்கடைகள் என்ற பேரில் இல்லாமல் மணமகிழ் மன்றம் என்ற பேரில் நிறைய மதுக்கடைகளை உருவாக்கி தந்திருக்காங்க. இந்த மதுவினுடைய அடுத்த கட்டம் அது சிந்தட்டிக் மது வரைக்கும் அந்த ட்ரக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒரு போதை மாநிலமாக உருவாக்கிய பெருமை இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை சார அந்த குடும்பத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை தருவோம்ண்டு. நிச்சயமாக அவர்களுடைய மதுவிலக்கு என்பது வாய் சவுடால் மாத்திரமே தவிர, அதனால் இதை மக்கள் இந்த தேர்தலில் யாரும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. கூடுதலாக இன்னும் அதை ஊக்குவிப்பாங்க. குடிச்சிட்டு 10 ரூபா பாட்டில் திருப்பி வந்து தந்தால் உனக்கு 10 ரூபா தாரேன் அப்படின்ட்டு. இதனால என்ன தெரியும்னா, இன்னும் குடிக்க ஆர்வத்தை தூண்டி இதுக்கே அடிமையாக இருக்கக்கூடியவனுக்கு பாட்டில் பிறக்கும் அளவிற்கு கால சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றது இந்த ஒற்றை வார்த்தை. அதனால் இதை மேலும் மேலும் அந்த பெண்களை குடிக்க வைத்து, மாணவர்களை குடிக்க வைத்து எத்தனை குடும்பங்களை சீரழித்த பெருமை இந்த திராவிட மாடல் அரசே. தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மதுவிலிருந்து படிப்படியாக விலக்கு தந்து இந்த மதுவிலிருந்து மீட்டு கொண்டு வர அளவிற்கு பணம் தென்னங்கல்லுகளை உடம்புக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் சொல்லியிருக்காரு. இது இவ்வளவுப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இது போன்றதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால யதார்த்தத்தை உணர்ந்த நாங்கள் இந்த போலியான மதுக்களை உட்கொண்டு உடலை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய மது பிரியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கடையை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்ற செய்தியை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது ஆக்கப்பூர்வமான நடைமுறைப்படுத்தப்படும் என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. விவசாயிகளும் இதை ஆதரிக்கிறாங்க.
தன்னுடைய பனை மரத்தின் மூலியமாக வரக்கூடிய வாழ்வாதாரத்தின் மூலியமாக இது அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை அவர்களும் விரும்பி அதை ஏற்றிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய குரலாக உங்களிடம் முன்மொழிய கடமைப்பட்டு இருக்கின்றேன். இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்தை எங்களோட சேனலுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. விட்னஸ் தமிழ் சேனலுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.